ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்தியாவிலே மிகச்சிறந்த பில்லிங் சாஃப்ட்வேரான வியாபார ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் நம்ம அப்படின்றனால எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப்பை லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். ப்ளஸ் ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே எங்களால் உங்களுக்கு வியாபார ஆப்பை லைசன்ஸை தர முடியும். நீங்கள் எங்கள் மூலியமாக வியாபார ஆப்பை லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வியாபார ஆப்பை லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் நோ ஃபார் டெஸ்க்டாப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வியாபார ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ஷாப்பை ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் வியாபார ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வியாபார ஆப்ல ப்ராடக்ட் எல்லாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். வியாபார ஆப்பில் ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதில் எது வேணால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த ஐட்டத்தில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் இல்லை, சர்வீஸ் பேஸ்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டியூஷன் எடுக்கிறோம், இல்லை டேக்ஸ் கன்சல்டேஷன், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சர்வீஸ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நேம் கொடுத்துடணும். அடுத்து ஐட்டமோட HSN நம்பர், அது செலக்ட் யூனிட் கொடுத்துக்கலாம். யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம பேகு, ஸோ இந்த மாதிரி எத்தனை கிலோவில் கொடுக்கணுமா இல்லை லிட்டரில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேகு. ஸோ இப்போ நம்ம பேகுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி யூனிட்ல பார்த்தீங்கன்னா கிராம்ஸா, அது கிலோகிராமா, லிட்டரா, ஸோ நம்பரா, ஸோ எத்தனை பேக்கா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸோ ஒரு பேக்கு அதில் எத்தனை கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக ஒரு பேக்கில் 25 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நம்ம ஐட்டத்தோட இமேஜை இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி கொடுத்துக்கலாம். கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்ம தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ரைஸ், ஸோ காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா அதுக்கு தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம செப்பரேட் பண்ணியும் நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஐட்டமோட கோடு இங்கே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ், நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம், ஸோ அதோட டேக்ஸ் எவ்வளோ, அது நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம், ஸோ அது பர்சன்டேஜில் கொடுக்குறோமா இல்லை அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோமான்னு கொடுத்துக்கணும். ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அதோட டேக்ஸ் எவ்வளோ, ஸோ அது மினிமம் ஹோல்சேல் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே கொடுத்துடணும். இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது நம்ம எவ்வளோக்கு இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட டேக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துடணும். ஸோ இது நம்ம டேக்ஸ் டேக்ஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டோம்னா அடுத்து சேவ் அண்ட் நியூ ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். ஐட்டத்தில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு நம்ம ஆட் பண்ண எல்லாமே வரும். இல்லை செகண்ட் ஸ்டெப். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆட் ஐட்டம். இங்கே இந்த கிளிக் பண்ணோம்னா இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணாமல் இந்த மாதிரி வரும். இம்போர்ட் ஃப்ரம் பார்கோடு வழியா நீங்க இம்போர்ட் பண்றீங்களா, இல்லைன்னா இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல், அதாவது நம்ம கிட்ட இருக்க ஐட்டம் எல்லாமே நம்ம இப்போ ஹோல்சேல் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்போம், அது எல்லாமே ஒரு எக்ஸல் சீட்ல நம்ம வச்சிருந்தோம்னா அதுல வழியாகவும் நம்ம இதுல மொத்தமா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இம்போர்ட் ஃப்ரம் வியாபார் லைப்ரரி அப்படின்னா ஸோ ஆல்ரெடி கிராசரி ஸ்டோர் அப்படின்னாவே ஸோ எல்லா விதமான ஐட்டமும் இருக்கும். ஸோ இந்தியாவில் என்னென்ன பொருள் எல்லாம் சேல் ஆகுது, இதுல இருந்து நம்ம என்ன பொருள் சேல் பண்றோமோ அதை பர்டிகுலரா செலக்ட் பண்ணி நம்ம வியாபார ஆப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ இம்போர்ட் ஃப்ரம் வியாபார் லைப்ரரி இது கொடுத்தாதான் கொஞ்சம் பெஸ்ட். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டோம்னா இங்க பாத்தீங்களா இது ஃபுல்லாவே கிராசரி ஸ்டோர்ல அதிகமா என்னென்ன பொருள் விற்கிது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸோ எல்லா ஐட்டமும் வந்துடும். ஸோ இங்கே நமக்கு நம்ம எந்தெந்த பொருள் எல்லாம் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஐட்டம் கொடுத்தாவே அது இங்க பாருங்க ஆட் ஆயிரும். ஸோ ஐட்டம் அப்படிதுக்குள்ள வந்தோம்னா செலக்ட் பண்ண பொருளெல்லாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ அது இல்லை நம்ம எக்ஸல் சீட்ல மொத்தமா நம்ம ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்தது மொத்தமா எக்ஸல் சீட்ல நம்ம மொத்தமா வச்சிருக்கோம்னா அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இங்க இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல் கொடுத்து கண்டினியூ கொடுத்தோம்னா
எக்ஸாம்பிள் வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கணும். ஓகேவா, உங்களுடைய எக்ஸல் சீட்ல இருக்க உங்களோட ஐட்டம் எல்லாம் இந்த ஃபார்மெட்ல இருக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஃபைல் கொடுத்தோம்னா, ஸோ நம்ம எந்த இடத்துல அந்த ஃபைல் எக்ஸல் சீட் ஃபைல் வந்து வச்சிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி செலக்ட் கொடுத்தோம்னா அது வந்து இங்க வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா கிராசரிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் கூடையோ கம்மியோ ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம குவான்டிட்டி, ப்ரைஸ், அதோட டீட்டெயிலு, ஸோ எப்போ வாங்கணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பொருள் வந்து நமக்கு இப்போ காலி ஆயிடுச்சு, இல்லை நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வியூ அண்ட் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இங்கே வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். அதாவது குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ், ஸோ அதோட நம்ம எவ்வளோ டேக்ஸ் இதெல்லாமே வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஐட்டம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, இனிமேல் விற்க போறது இல்லை அப்படின்னா அது வந்து டெலிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணி இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம செலக்ட் யூனிட், அதோட இமேஜ், ஸோ அதோட ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ எல்லாமே வந்து நம்ம மாற்றிட்டு அப்டேட் கொடுத்தோம்னா அங்கே வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் வந்து ஒரு வியாபார ஆப்பில் ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றனால எங்க மூலியமா நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.